தமிழ்நாட்டில் சாராய ஆலைகளையும் டாஸ்மாக் கடைகளையும் முழுவதுமாக மூட முதலமைச்சர் விஜய்க்கு சரியான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று இது தொடர்பாக தமிழ்நாடு கள் இயக்க தலைவர் நல்லசாமி அளித்த பேட்டியை பார்க்கலாம். மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தந்தை பெரியார் கொண்டிருந்த கோட்பாடுகளில் அவர் உடன்பாடு கொண்டவர். இதை உணர்ந்து இந்த அரசு கள் ஆதரவாளர் பெரியார் என்பதை கருத்தில் கொண்டு கள் தடையை உடனடியாக நீக்கி அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த அரசுக்கு வைக்கின்றோம். தந்தை பெரியார் அவர்கள் கும்பகோணத்தில் நடந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை வகிக்கின்றார். அப்போது உரையாற்றுகின்ற பொழுது 1921 நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு அநியாயமாக கள் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது ஒரு உணவு. இறக்கிய கல்லை மரத்தடியிலேயே குடிப்பதற்கு விற்றுவிட்டால் எந்த பாதிப்பும் இருக்காது. ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆகவே இந்த அரசு கள் மீதான ஆளுமையை கைவிட வேண்டும். மேலும் பதிவு செய்திருக்கின்றார், எனது தங்கை கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். கள்ள குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோய் கட்டுக்குள்ளே இருந்தது. நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கிடையில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க. தெரியாதனமாக கல்லுக்கு தடை வச்சாங்க. கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். இது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் இன்னும் அவர் உயிரோடு இருந்திருப்பார். இது பெரியாருடைய பதிவு. இதுக்கு முந்தைய அரசுகளுக்கு கலைஞர் கருணாநிதி தலைமையிலான அரசு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசு, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் தலைமையிலான அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசுக்கு நாங்கள் வேண்டுகோள் வைத்தோம். ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க. அந்த அறிவிப்பு வெளியிட்டால் நீங்கள் ஆட்சியை தக்க வச்சு கொள்ள முடியும்னா யாருமே எங்களுடைய அறிவிப்பை ஏற்கவில்லை.